வாய் இருக்குதுன்னு இஷ்டத்திற்கு பேசக்கூடாது என்று வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார். அப்படி இஷ்டத்திற்கு பேசி இணையவாசிகளிடம் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார் போஸ் வெங்கட். அவர் பேசியது, நான் கங்குவா படத்தை ரொம்ப நம்பினேன். இந்த படம் வந்தால் வாழ்க்கையே மாறிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அந்த படம் ஏன் தோல்வியடைந்தது என்பது இன்னும் எனக்கு புரியாத புதிர். அதே போல இப்போது விஜய் சார் எப்படி வெற்றி பெற்றார் என்பதும் எனக்கு புரியவில்லை. அவர் வெற்றி எப்படி ஒரு புதிரோ அதே மாதிரி கங்குவா தோல்வியும் ஒரு புதிர்தான் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை புத்திசாலிகள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எப்போது விஜய்க்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்தார்களோ அன்றே இந்த மக்கள் மீது இருந்த மரியாதை குறைந்துவிட்டது. சினிமா மோகத்தில் இனி தமிழ்நாட்டிற்கு பல பிரச்சனைகள் வரப்போகிறது. விஜய் ஆட்சியை கலைத்துவிட்டு கூடிய சீக்கிரமே ஓடுவார் என்றும் தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு விஷயத்தை கண்டுக்காம விட்டா தானாகவே அடங்கி போய்விடும். ஆனால் இந்த சூட்சமும் பலருக்கு தெரிவதில்லை. அப்படித்தான் இருக்கிறது விஜயின் அரசியல் வருகையும் பதட்டமடையும் அரசியல் களமும் என்று டிஎம்கேவுக்கு ஆதரவாக பேசி வரும் போஸ் வெங்கட் தற்போது விஜய்க்கு எதிராக பேசியிருக்கிறார். விஜயின் முதல் மாநாடு முடிந்த பிறகு போஸ் வெங்கட் தனது ட்வீட்டில் ரொம்பவும் தரக்குறைவாக விஜயை விமர்சித்தார். அந்த பதிவில், எப்பா உன் கூடவுமா அரசியல் பண்ணணும், பாவம் அரசியல், பள்ளிக்கூட ஒப்பிப்பு, சினிமா நடிப்பு மற்றும் அதீத ஞாபக சக்தி, வியப்பு, எழுதி கொடுத்தவன் நல்ல வாசிப்பாளன், முடிவு பார்ப்போம் என்று எழுதியிருந்தார். விஜயின் அரசியல் வருகை தொடர்பாக நடிகர் போஸ் வெங்கட் தொடர்ந்து தனது விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார். தற்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மேலும் அவர் 70 ஆண்டுகளாக மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்த ஒரு விஷயம்தான் திராவிடம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதை பற்றி விமர்சனம் வைப்பது மிகவும் தவறு என்று தெரிவித்துள்ளார். விஜய் தன்னுடைய தாவேகா முதல் மாநாட்டினை விக்கிரவாண்டியில் நடத்தியிருந்தார். அப்போது மேடையில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக, அதே சமயம் மறைமுகமாக விமர்சித்திருந்தார். இதனால் திமுகவினர் கொந்தளிப்பாகி விஜய் மீதான விமர்சனங்கள் முன்வைக்க துவங்கினர். எப்பா உன் கூடவா அரசியல் பண்ணணும், பாவம் அரசியல் என்றெல்லாம் போஸ் வெங்கட் பதிவிட்டிருந்தார். அது மட்டும் அல்லாமல், ஒரு தலைவன் என்பவன் தன்னை நம்பியிருக்கும் நபர்கள் அனைவருக்கும் அனைத்தையும் முதலில் கொடுத்துவிட வேண்டும். குறிப்பாக படிப்பை கொடுத்துவிட வேண்டும். ஒரு தலைவன் தனது தொண்டனை முட்டாளாக வைத்திருக்க கூடாது. அந்த வகையில் சூர்யா அரசியல் களத்திற்கு வருவதற்கு மிகச் சரியான நபர், அவர் வர வேண்டும் என்றெல்லாம் பேசி விஜய் அரசியலை தாக்கியிருந்தார் போஸ் வெங்கட். இதையடுத்து போஸ் வெங்கட்டின் ட்வீட்டுக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்தன. பின்னர் தான் பதிவிட்ட ட்வீட்டை குறித்து போஸ் வெங்கட் விளக்கம் ஒன்றை தந்திருந்தார். அதில் அவர் கட்சி ஆரம்பித்தார், நான் கொள்கை என்ன என கேட்கிறேன், நீட் தேர்வு எதிர்ப்பு என்கிறார், அண்ணாதுரையும் பெரியாரும் தலைவர்கள் என்கிறார், சாவர்கரை பிடிக்குமா பிடிக்காதா என்றால் நிச்சயம் பிடிக்காது என்கிறார், பாஜகவை ஆதரிப்பீர்களா என்றால் வாய்ப்பே இல்லை என்கிறார், சனாதனத்தை ஆதரிக்கிறீர்களா என்றால் இல்லவே இல்லை என்கிறார். இதை அனைத்தையும் தான் திமுக செய்து வருகிறதே, அப்புறம் ஏன் விஜய் வருகிறார்? அவரிடம் ஒரு தனித்துவமான கொள்கை இருக்க வேண்டுமா வேண்டாமா? உடனே முதல்வராகிவிட முடியுமா? வந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும். விஜய் பக்கம் யார் போவார்கள்? சந்திரபாபு நாயுடு மாதிரி எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என துடிப்பவர்கள் போவார்கள். அவர் பவன் கல்யாண் பாஜக என எந்த கொள்கையும் இல்லாமல் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார். திமுகவுக்கு அப்படி அவசியமும் இல்லையே. பாஜக எதிர்ப்பு என்பதிலும் திராவிட கொள்கை என்பதிலும் உறுதியாக இருக்கிறது.